என்ன பாருங்க இது டீச்சர் தான் ஆய்வு கட்டுறேன்னு சொல்றாங்க அப்படின்னா என்னது தெரியல எவ்வளோ பண்ணிட்டோம் இதை பண்ண மாட்டோமா டியூஷன் வரதே பெரிய விஷயம் இல்ல ப்ராஜெக்ட் வேறயா முன்னெல்லாம் அவங்க ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க காசு கொடுத்து செஞ்சுப்போம் இப்போ ஆய்வு கட்டுரையும் கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன அது வேற ஒன்றும் இல்லடா ஆய்வு கட்டுரைன்னா நம்ம அதை பத்தி ஸ்டடி பண்ணி நமக்கு புரிஞ்சதை வந்து நம்ம ஒரு கட்டுரையா எழுதணும் எனக்குலாம் அந்த அளவு மூளை இல்லப்பா அதான் இந்த ஊருக்கே தெரியுமே சரி நம்ம யார்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் பாரதி உங்க அம்மா அப்பா நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா அட நீ வேற அவங்களுக்கு யூடியூப் ஃபேஸ்புக்கு ரீல்ஸ் பார்க்கவே நேரம் இல்லை எப்படி நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அவ மாதம் நம்ம வீட்டுல அதேதான் 24 மணி நேரமும் ஆபீஸ் காலன் பிஸியா இருப்பாங்க என் சாப்பாடு கூட ஒழுங்கா போடுறது இல்ல அப்ப பிரே அவன் வீட்டுல ப்ராஜெக்ட் ஒர்க் ஆக்டிவிட்டிஸ்லாம் எங்க வீட்டுல ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனா இப்ப ஆய்வு கட்டுரைன்னு வரப்போது கொஞ்சம் கஷ்டம் தான் எங்க வீட்டுல சரி ஓகே டே சபரி அவன் வீட்டுல என் தம்பியை பார்த்துருக்கேன் அவங்களுக்கு நேரம் இல்ல ஆய்வு கட்ட வேறையா அது சரியா வராது சோ அப்ப நம்ம பேரண்ட்ஸ் வந்து சரியா வர மாட்டாங்க நம்ம என்ன பண்ணலாம் திங்க் எனக்கு ஒரு ஐடியா என்ன ஐடியாடா சொல்றா பேசாம உங்க தாத்தா கிட்ட கேட்டு பார்க்கலாமா அவங்க தான் நமக்கு நிறைய ஸ்டோரி சொல்லுவாங்க நம்ம டவுட்லாம் கிளியர் பண்ணுவாங்க அவங்க கிட்ட கேட்டு பார்க்கலாம் கரெக்ட் எங்க தாத்தா கிட்ட கேட்கலாம் அவங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க வாங்க போலாம் தாத்தா 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 மது வாம்மா வா என்ன ஃப்ரெண்ட்ஸுங்களோட எல்லாம் வந்திருக்கிற உட்காருங்க பெரிய பட்டாளமா இருக்குது என்ன விஷயம் அது இல்ல தாத்தா டியூஷன்ல வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க அது வந்து ஒரு ஆய்வு கட்டுரை எழுத சொன்னாங்க அது எனக்கு புரியவே இல்லை அதான் உங்ககிட்ட வந்து ஐடியா கிடைக்கும்னு வந்திருக்கோம் தாத்தா ஓ அப்படியா என்ன கேள்வி கேட்டாங்க தாத்தா நான் சொல்றேன் வாழ்வின் மதிப்பு என்ன இதான் தாத்தா தலைப்பு ஆஹா கேள்வி நல்ல கேள்வியா தான் இருக்கு இதுக்கு என்ன பதில் சொல்றது சரி நான் அதுக்குள்ள ஆன்சர் சொல்றேன் ஓகே கொஞ்சம் இறங்குமா கொஞ்சம் இருங்க இதோ வரேன் என்னடா தாத்தா நமக்கு ஐடியா கொடுப்பாங்கன்னு பார்த்தா எழுந்து உள்ள போயிட்டாங்க இருடா தாத்தா ஏதாவது செய்வாங்க என்னடா எல்லாம் முழிக்கிறீங்க நீ கேட்ட கேள்வி பதில் சொல்லாம நான் பாட்டில் போயிட்டேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதெல்லாம் ஒண்ணுமில்லை நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் இது பார்த்தீங்களா என்னன்னு தெரியுதா இது ஒரு விலை உயர்ந்த கல் நீங்க என்ன பண்றீங்கன்னா இப்போ இதை நேராக எடுத்துக்கிட்டு கடத்தருக்கு போறீங்க ஒவ்வொரு கடையா பார்த்து இதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு வரணும் செய்றீங்களா ரைட் எல்லாரும் கிளம்புங்க இந்தாம்மா கல்லைப்பிடி இது ரொம்ப விலை உயர்ந்த கல் இந்த கல்லை நீங்க விற்கக்கூடாது புரியுதா விலையை மட்டும்தான் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு வரணும் புரிஞ்சுதா எல்லாரும் கவனமா கேட்டுங்க விலையை மட்டும்தான் கேட்டுட்டு வரணும் விற்கக்கூடாது சரி தாத்தா பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க போங்க ஆண்டி இந்த கல்லுக்கு மதிப்பெண் ஆண்டி ஏதாச்சும் கிடைக்குமா கல்லுக்கு மதிப்பே இல்லையாப்பா கண்ணாடி கல்லா இருக்கேன் வெயில்ல வந்திருக்கீங்கப்பா 2 சாக்லேட் வேணா வாங்கிட்டு போங்க இல்ல வேணாம் ஆண்டி அங்கிள் இந்த கல்லுக்கு ஏதாவது மதிப்பு இருக்கான்னு பாருங்க அங்கிள் இந்த கல்லு கண்ணாடி கல்லு மாதிரி இருக்கு இதுக்கு ஏதோ மதிப்பு இல்லை தம்பி இந்த வெயில்ல வந்திருக்கீங்க வேணா இந்த சாத்துக்குடி சாப்பிட்டு போங்க இல்ல வேணாம் அங்கிள் இல்ல பாருங்க பரவாயில்ல நன்றி என்னம்மா போயிட்டு வந்துட்டீங்களா எல்லாரும் என்ன ரொம்ப டயர்டா இருக்கீங்க போல் இருக்கு ரொம்ப தூரம் போனீங்களா தாத்தா சரி தாத்தா நாங்க பல கடைக்கு போய் பார்த்தோம் தாத்தா எல்லாம் கம்மியா தாத்தா சொன்னாங்க ஆனா நகை கடைக்காரங்க மட்டும் அது 1 கோடி 2 கோடி போகும்னாங்க தாத்தா கரெக்ட் வரம்மா நகைக்கடைக்காரருக்கு மட்டும்தான் அதனுடைய உண்மையான விலை தெரிஞ்சிருக்கு அவ்வளவு விலை உயர்ந்ததுன்னு உங்கள்கிட்ட சொல்லி பத்திரமா எடுத்துட்டு போங்க ஜாக்கிரதையா எடுத்துட்டு போங்கன்னு உங்கள்கிட்ட எல்லாம் கல்லை பயந்து கொடுத்தாரு புரியுதா உங்களுடைய வாழ்க்கையும் நீங்களும் விலை மதிப்பற்றவர்கள் மிகவும் விலை உயர்ந்தவர்கள் வாழ்க்கையோட மதிப்பு மிகவும் விலை உயர்ந்தது இந்த கல்லை மாதிரி வாழ்க்கையோட மதிப்பு தெரியாத பல பேர் அதை ஏனாதோனான்னு மனம் போடப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் இதனுடைய மதிப்பு தெரிஞ்சவங்க வாழ்க்கையோட மதிப்பு என்னன்னு புரிஞ்சுக்கிட்டவங்க நல்லபடியாக வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறாங்க நீங்களும் வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும் வாழ்க்கைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்
அதில் மதிப்பு என்னன்னு நீங்கள் உணரணும். அப்படிங்கிறதுனால தான் உங்கள் டீச்சர் வாழ்வின் மதிப்பு என்ன அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை கொடுத்துருக்காங்க. நீங்களும் என்ன பண்ணணும், நல்லா படிக்கணும், படித்து பெரிய பெரிய வேலைக்கு போய் நல்லபடியாக வாழ்க்கையில் செட்டில் ஆகணும். இதுதான் டீச்சரோட நோக்கம். நீங்களும் டீச்சரோட எக்ஸ்பெக்டேஷனை அப்படியே ஃபுல்ஃபில் பண்ணுங்க. புரிஞ்சுதா? சரி தாத்தா, எங்களுக்கு வாழ்க்கையின் மதிப்பு என்னன்னு புரிஞ்சிருச்சு தாத்தா. உனக்கு கரெக்டாக புரிஞ்சிடுச்சு, கரெக்டாக சொல்கிறேன். என்னடா உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுதா? புரிஞ்சுது தாத்தா. சரி தாத்தா, நாங்க கிளம்புறோம். பரவாயில்லையே, பசங்க ஒவ்வொருத்தர் மாதிரியும் நீங்களும் வாழ்வின் மதிப்பு என்ன அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்குங்க.